இந்தியாவில் 56% நோய்கள் ஆரோக்கியமற்ற உணவு முறையால் ஏற்படுவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் உணவு முறை மற்றும் நோய் தடுப்பு தொடர்பாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தின் இயக்குநர் ஹேமலதா தலைமையில் பல்துறை நிபுணர்கள் அடங்கிய குழு ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்தியர்களுக்கான 17 வகை உணவு வழிகாட்டுதல் பட்டியலை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதில் சரியான உணவு முறையில் தானியங்கள் மற்றும் திணை மூலம் கிடைக்கும் கலோரி 45% இருக்க வேண்டும் என்றும், இறைச்சி, பருப்பு உள்ளிட்டவற்றிலிருந்து 15% கலோரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எஞ்சிய 40% சத்துக்கள் காய்கறி, பழம் மற்றும் பால் மூலம் எடுத்துக்கொள்ளவும் ICMR அறிவுறுத்தியுள்ளது. நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பேலன்ஸ் டயட்டை கடைபிடிக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் டயட் என்ன அப்படின்னா முழு தானியங்கள், பயறு வகைகள், பருப்பு வகைகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், தென் மீன், முட்டை எல்லாம் சாப்பிடணும். இந்த மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கிற மீனை பார்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் இதெல்லாம் நம்ம வராமல் தடுக்கலாம். அதே நேரம் உடற்கட்டை மேம்படுத்த பயன்படுத்தும் புரோட்டீன் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் 56% நோய்கள் ஆரோக்கியமற்ற உணவு முறையால் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய இந்திய மருத்துவ கவுன்சில், நாட்டில் 5 முதல் 9 வரையிலான குழந்தைகளில் 34% பேர் ட்ரை கிளிசரைட் எனப்படும் மும்மடங்கு கொழுப்புடன் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.